திருப்பரங்குன்ற மலையிலப்பா விளக்கேற்றணும். இது 30 என்ன இது கார்த்திகை பிறந்ததுலேருந்து தகராறு தான். 15ஆம் தேதி வரைக்கும் தகராறு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விளக்கு ஏற்றணும், இங்கே எல்லாமே வைக்கணும். ஆனால் கட்சிக்காரங்க சொல்கிறாங்கன்னுலாம் சொல்கிறேன், யார் சொன்னான்னு தெரி அந்த விளக்கு ஏற்றணும் திருப்பரங்குன்ற மலைக்கு வந்து. அவ்வளோதான்ப்பா. தீபம் ஏற்றிருக்கோம். இன்றைக்கி போராட்டம் பண்ணுறோம். 16 மண்டபத்துக்கிட்ட போராட்டம். தம்பி தங்கச்சி எல்லாருமே போயிருக்காங்க போராட்டத்துக்கு. அதனால் ஏற்றணும், தீபம் ஏற்றணும். நாங்கள் மார்க்கெட்லேருந்து பேசுகிறோம். என்ன நடந்ததுலாம் ஏற்றணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்கப்பா. அப்புறம் கைது பண்ணுனாங்க, எல்லாம் சொன்னாங்க, வச்சாங்க. சண்டைலாம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. நாங்களும் தான் போராட்டத்துக்கு போனோம், பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்கன்னாங்க. ஆனால் எங்கே இருந்தோ எல்லாம் பாவம் போலீஸ்காரங்க கஷ்டம் தான் படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தீபத்தை ஏற்ற விட்டானே 1 மணி நேரம் எரியுமா 2 மணி நேரம் எரியுமா? எரிஞ்சால் நல்லது தான். தீவை எரியறதுனால எந்த வீடும் கெட்டதே இல்லை திருப்பரங்குன்றத்தில். மலையில் அது ஏற்றுறது தான். எப்பயுமே ஏற்றுவாங்க. சின்ன தீபமாக ஏற்றி விட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. இப்போதைக்கு பெரிய தீபமாக ஏற்றணும்னு இப்போ எல்லோரும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஏற்ற விட மாட்டேன்ட்டாங்க. யார் ஏற்ற விடுறாங்களோ ஏற்ற விடலையோன்னு இல்லை, எல்லாத்துக்கும் தான் கஷ்டம்பா. உங்களுக்கு கஷ்டம், போலீஸ்காரங்களுக்கு கஷ்டம். அவங்கவுங்க ஊர்லேருந்து பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு 15 நாள் இங்கே எல்லாம் இருக்காங்க. ஒரு பையன்லாம் நேற்று வந்து சப்போட்டா பழம் எடுத்து சாப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து 17 நாள் ஆகுதுமான்றான். எங்கள் உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு இருக்கான், தேனிக்கு அங்கிட்டு. அந்த பையன் வந்து கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஒரு தீவை ஏற்றுனதுனால என்ன ஆச்சு சொல்லுங்கள்? திருப்பரங்குன்றத்தில் தீவம் கண்டிப்பாக ஏற்றணும். ஏற்றுனா தான் ஆட்சிக்கு வர முடியும். எல்லாம் யார் ஓட்டு கேட்டாலும் கொடுக்க முடியும். ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் எம்ஜிஆர் ஐயா இருந்தாலும் இந்நேரம் ஏற்ற விட்டுருப்பாங்க. ஆனால் இவ்வளோ தவிக்கிறாங்க பாவம். எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. தீபம் ஏற்றணும்பா. நீதிமன்றத்தில் சொன்னாங்கல்ல, ஏற்றணுன்னு தானே சொன்னாங்க. ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. தீபம் யாருமே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லவும் மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. தீபம் ஏற்ற தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா. நீங்கள் எல்லாமே எல்லா முடிவும் எடுத்ததில் கரெக்டாக எடுக்கணும்பா. இருக்கிற நிர்வாகம் தான் நல்லா எடுக்கணும். அவங்க எடுத்தா என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் இல்லப்பா. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கேன், தீவை ஏற்றிக்கிட்டு விடிய விடிய எரியும்ப்பா. நான் சின்ன பிள்ளையிலேருந்து 46 வயசு ஆகுது எனக்கு. இந்த திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் பிழைக்க வந்து இங்கே தான் திருப்பரம் சொந்த ஊர். இது கட்டி கொடுத்த கூட ஒரு வேற ஊர். நான் இங்கே வந்து தான் அம்மாவும் தம்பியும் தான் பார்த்துக்கிறாங்க என்னைய. நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் தீவை எரிய தான் செய்யும். சின்னதாக எரிய, இப்போ பெருசாக எரிய சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை.